தோழிகளே வணக்கம். வெல்கம் டு நிலாமலர் டிசைனர். இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஹெவியான பிரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். இதோட பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி நான் வந்துட்டு சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா அத செக் பண்ணுங்க. அதோட ஸ்லீவ் டிசைன் தான் இன்னைக்கு நம்ம டிசைன் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாம். Your dream is your signature. உன்னால முடியும். நிச்சயம் முடியும். இந்த ஸ்லீவ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா 10.25 இன்ச் வருது. கஸ்டமரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன டிசைன் கேட்டாங்களோ அதை ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணி கார்பன் ஷீட் வச்சு நான் ட்ரைஸ் எடுத்துக்கிட்டேன். கீழே வந்துட்டு இந்த பார்டர் ஒர்க் வரும். அந்த பார்டர் ஒர்க்கில் வந்துட்டு ஸ்கேல் அப் டிசைன். அந்த ஸ்கேல் அப் டிசைனுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டாக சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் பிராண்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது பிரிஸ்டோ பிராண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி. ஆஸ்மாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க இதெல்லாம் வந்துட்டு 350 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச் அந்த ஸ்கேல் அப் டிசைனில் பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் வந்துட்டு மீடியம் சைஸ் வந்துட்டு நான் சென்டராக வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 4mm டல் கோல்ட் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அந்த எட்ஜு வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக வரணும். கொடுக்கும் போது அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நமக்கு அந்த எட்ஜில் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு அந்த ஸ்கேல் அப் டிசைன் வந்துட்டு நல்லா வந்துட்டு அழகாக வரும். நல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். திலகம் ஸ்டோன் நம்ம கீழே கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு ஒரு லைன் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட்னால வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். கரெக்டாக அந்த நம்ம எட்ஜில் போடுவோம் இல்லையா, அது போல் அவுட்லைன் மாதிரி நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் 2 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்னால செயின் ஸ்டிச்சு, ஒரு லைன் வந்துட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் கொடுத்துக்கிறேன். இந்த ஆர்ச்லாம் வந்துட்டு நம்ம ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு சென்டராக வந்துட்டு பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் வந்துட்டு 5mm கொடுத்துருக்கேன். அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல் அப் எட்ஜிலலாம் வந்துட்டு 4mm டல் கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்னு சொல்லிட்டு முத்தாக கொடுத்துருக்கேன். அதை ஒட்டி வந்துட்டு ஒரு 3 லைனில் கேப் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட்ஸ் தான் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு லோடிங் வரும். அப்புறம் பீட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த லோடிங் வரும் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜர்தோசி வந்துட்டு உள்ளுக்கு கொடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு எம்போஸ்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நான் வந்துட்டு ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட் த்ரெட்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்துட்டு கிராஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு லோடிங் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, லோடிங் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. சில்க் த்ரெட்லாம் வந்துட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். கை வந்துட்டு வேர்த்து வலிக்கி விடும். அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா ஜஸ்ட்டு கையில் வந்துட்டு கொஞ்சம் பவுட்ரு வந்துட்டு தேய்ச்சிக்குங்க. உங்களுக்கு ஒரு க்ரிப் கிடைக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், சில்க் த்ரெட்னாவே வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு. இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்துட்டு 5mm டல் கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா, நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு 5mm டல் கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு கொடுத்துருக்க குந்தன் ஸ்டோனில் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்துட்டு நான் 4mm டல் கோல்ட் பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி வந்துட்டு நான் அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஹெவியான ஒரு டிசைனு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்லாம் உங்களால் கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி இந்த புட்டாஸ் வந்துட்டு கொடுத்து அந்த கீழே இருக்கிற அந்த பார்டர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த போர்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி பெருசாக அதில் திலகம் ஸ்டோன் வச்சுருக்கோம். அதை சுற்றி வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அந்த எட்ஜு வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் செயின் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஸ்டோன் செயின் எப்போதுமே ஸ்டிக் பண்ணி ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மேலே செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிப்பேன். நான் எப்போதுமே வந்துட்டு ஸ்டோன் செயின் ஒர்க்கை இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவேன். நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் ஸ்டோன் செயின் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த சென்டராக வந்துட்டு இதுதான் இந்த திலகம் ஒர்க்கு தான். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலலாம் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இடையில ஒரு கேப் விட்டு அங்கே லோடிங் வரும். அதுக்கப்புறம் அரும்பா வந்துட்டு 4mm டல் கோல்ட் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு
அரும்பு மாதிரி கொடுத்துக்கிறேன். அந்த ஷார்ப்பான எட்ஜ்லலாம் வந்துட்டு அழகா வரணும். அத பார்த்துக்குங்க. நல்லா நெருக்கமாவே கொடுத்துக்கங்க. அப்ப தான் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப இந்த திலகம் ஒர்க், அதுக்கப்புறம் இதில இருக்கிற இந்த 3 ஆர்ச் ஒர்க்குல போட்டு அரும்பு மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மேலே இத ஒட்டி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு, நம்ம ஸ்டோன் செயினும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சுகர் பீட்ஸ் தான். இது ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு பார்டர் ஒர்க் மாதிரி வரும். சென்டரா இருக்கிற அதில வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ஒர்க் வரும். பூ மாதிரி நம்ம வந்துட்டு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி பூ மாதிரி ஒரு ஒர்க் வரும். இதுக்கு மேலே இருக்கிறதுலேயும் இதே ஒர்க்கு தான். இந்த லைன்லேயும் வந்துட்டு சுகர் பீட்ஸு, ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். மேலே குட்டி குட்டியாக ஸ்கேல் அப் வந்துட்டு ரொம்ப சின்னதாக ஸ்கேல் அப் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுலேயும் நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய ஸ்கேல் அப்பாக கொடுக்காதீங்க. கொஞ்சம் வந்துட்டு பெருசு பெருசா இல்லாம சின்ன சின்னதா குடுக்கும்போது தான் வந்துட்டு ஒர்க் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டா, ஹெவியா இருக்கும். ஸோ சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம், இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃப்ளவர்ஸ்க்காக பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சென்டரா வந்துட்டு ஒரு 4 ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்ச்சு, இந்த வளைவு வளைவாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல் அப் மாதிரி அந்த ஃப்ளவரை சுற்றி அங்கேயும் வந்துட்டு நமக்கு திலகம் ஸ்டோன் வந்துட்டு அந்த எட்ஜஸில் வரும். அதுக்காக வந்துட்டு நான் திலகம் ஸ்டோன் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அது ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்குலாம் ஜஸ்ட்டு அந்த க்ளூவை டச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு அதை நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணோன்னா, அந்த ஸ்டோன்லாம் வந்துட்டு கம்மெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது எங்கேயுமே. ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நீடில் இருக்கு இல்லையா, அயன் நீடில் அது பின்பக்கம் திருப்பி கூட அதில் லைட்டாக கம்மை வந்துட்டு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோனை எடுத்து வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு அந்த வளைவு வளைவாக வந்துட்டு நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி வந்துட்டு கொடுத்துக்குறோம். அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து வந்துட்டு அந்த ஸ்டோனில் அப்படியே சுகர் பீட்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்கேல் அப் டிசைன் மாதிரி ஒரு கோலம் போடுற மாதிரி வந்துட்டு வளைவு வளைவாக வரும். ரொம்ப அழகா இருக்கும். இதை நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஆர்ச் மாதிரி நம்ம அழகா கோலம் மாதிரி போட்டிருக்கோம். இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள், இவ்வளோதான். இந்த ஒர்க் வந்துட்டு எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு ஜர்தோசி வந்துட்டு நான் கொடுக்குறேன். தின் ஜர்தோசி கோல்டு கலர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஜர்தோசி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் நீடில் வந்துட்டு எப்போதுமே 90 டிகிரியில் நேராக செங்குத்தாக வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கூட சாய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜர்தோசியில் போய் அந்த நீடில் போய் மாட்டிட்டு ஸ்டக் ஆகி நிறைய ஜர்தோசி வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீடில் வெளில வரவும் வராது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா வந்துட்டு நீடில் உள்ளார விட்டுட்டு அதில் த்ரெட்டை மாட்டி நீங்கள் வெளியில் எடுங்க. ஒரு விரலை வந்துட்டு நீங்கள் வச்சு அதை மெதுவாக இழுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜர்தோசி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அவங்க கஸ்டமரோட பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா ஜர்தோசி இல்லாமல் நீங்கள் ஜரி த்ரெட் கூட அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்துட்டு அவுட்லைனாக வந்துட்டு அதே ஜர்தோசியை தான் நம்ம அவுட்லைனாக கொடுக்குறோம். நீங்கள் இப்போ 1 இன்ச் வந்துட்டு நமக்கு ஜர்தோசி தேவைப்படுது ஒரு ஸ்டோனுக்கு அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அது கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ப்ராக்டிஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜர்தோசி இப்படி வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் போக போக ஜர்தோசி வந்துட்டு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சில் இருக்கிற இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம குட்டி குட்டியாக ஒரு செக்குடு பேட்டர்ன் தான் போட போகிறோம். ரொம்ப சின்ன சின்ன செக்குடு, ஒரு 1/4 இன்ச் அந்த அளவு தான் இருக்கும். அதில் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்குள்ளார கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. இப்போ அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்கேல் அப் டிசைன் இருக்கு இல்லையா மேலே, அதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். அது எம்ப்டியாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி அவுட்லைன் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் கொடுக்கலாம், இல்லைனா ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம். பார்க்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பிங்க் கலர் சாரீங்கிறதுனால அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே வந்துட்டு பிங்க் கலரில் கொடுக்குறோம். ஒரு பிங்க் கலர் சாரீக்கு இந்த மாதிரி நம்ம க்ரீன் கலர் ப்ளவுஸ்னால்
பயங்கர கான்ட்ராஸ்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இந்த ஆர்ச்ச போட்டிருந்தோம் இல்லையா? இதுலயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா, ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு, கீழ இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு 5 டல் கோல்ட் பீட்ஸு, 1 சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இந்த செக்குடு குட்டி குட்டியா போட்டிருக்கேன் இல்லையா? அதுக்குள்ளாரையும் 5 டல் கோல்ட் பீட்ஸ், 1 சுகர் பீட்ஸ்ன்னு அந்த செக்குடுக்குள்ளாரையும் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த செக்குடுலயும் வந்துட்டு நான் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் குடுத்துருக்குறேன். எம்ப்டியா விடும்போது வந்துட்டு அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம பண்ணிட்டோம், செக்குடு போட்டுட்டோம் அப்படின்னு இல்லாம, அந்த செக்குடுலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் குடுத்துருக்கேன். இப்ப இந்த ஆர்ச்ல வந்துட்டு நான் லோடிங் போட போறேன். அது கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் தின் ஜர்தோசி வந்துட்டு குடுத்துருக்கேன். குடுத்துட்டு அது மேல வந்துட்டு நான் கர்தானாலயே மல்டி கலர் கர்தானா ஆன்டிக் கோல்டுல இருக்கும். அந்த கலர்ல வந்துட்டு நான் லோடிங் வந்துட்டு குடுத்துக்கிறேன். ஒரு 3 கர்தானாவா வரும். நீங்க லோடிங் போட்டதுக்கு அப்புறமா கூட, நீங்க வந்துட்டு இந்த சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்துட்டு அவுட்லைன் மாதிரி இன்னர் அண்ட் அவுட்டர் அவுட்லைன் மாதிரி குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு சுகர் பீட்ஸ போட்டதுக்கப்புறம் இடையில வந்துட்டு நான் ஜர்தோசி குடுத்துட்டு, அதில வந்துட்டு நான் கர்தானா லோடிங் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். கர்தானாக்கு பொழுது நீங்க ஜர்தோசி லோடிங் குடுக்கலாம். இல்லன்னா த்ரெட் லோடிங் கூட குடுக்கலாம். அதுவும் இன்னும் அழகாவே இருக்கும். உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி இதே டிசைன நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்போ இந்த ஒர்க் ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. மேல இருக்கிற இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆயிட்டு, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 3 பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ளவர் பேட்ச் ஒர்க். அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். இது கீழ இருக்கிற இந்த லீஃப்ல வந்துட்டு நான் சில்க் த்ரெட் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். டபுள் ஸ்டாண்டு. அத வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அந்த லீஃப்ல. அத ஃபில் பண்ணும்போதே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சுத்தி அவுட்லைன் மாதிரி வந்துட்டு குடுங்க. செயின் ஸ்டிச் போட்டுக்கங்க. அப்பதான் நல்ல ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்போதுமே லோடிங் போட்டுட்டு நம்ம அத சுத்தி ஒரு செயின் ஸ்டிச் குடுக்கும்போது தான் நம்ம வந்துட்டு லோடிங் போடும்போது ஹோல்ஸ் இருக்கும். குட்டி குட்டியா ஹோல்ஸ் வந்துட்டு தெரியும். அத வந்துட்டு நம்ம வந்துட்டு நீட்டா வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா, ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த செயின் ஸ்டிச் எல்லாம் நீங்க குடுத்தா மட்டும் தான் நல்ல ஃபினிஷிங் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட டிசைன் வந்துட்டு ஃபினிஷிங் இல்லாம தான் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த இடத்துலயும் நம்ம வந்துட்டு இந்த சென்டரா இருக்கிற பார்ட்ல மட்டும் நம்ம த்ரெட் வந்துட்டு லோடிங் தான் குடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வர்றது மேல இருக்கு இல்லையா? இந்த பூ மாதிரி. அதுலயும் வந்துட்டு நம்ம த்ரெட் லோடிங் தான் குடுக்க போறேன். த்ரெட்ஸ் தான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இப்ப இதுலேருந்து ஆரம்பிக்கும்போது, நீங்க சென்ட்ரல்லேருந்து இந்த ஃப்ளவருக்கு நீங்க த்ரெட் குடுக்கும்போது, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா, அது சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கும்போது தான் நல்லா நீட்டா இருக்கும். நான் எப்படி குடுக்குறேனோ, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க கிராஸாலாம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாம போயிடும். அதனால சென்டரா வந்துட்டு நீங்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு சைடு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சைடுல வந்துட்டு நீங்க குடுக்க ஆரம்பிங்க. ஓகே. இப்படி குடுத்தா தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும். எப்போதுமே வந்துட்டு த்ரெட்ட ஹேண்டில் பண்ணும்போது, த்ரெட்டையும் சரி, நம்ம நீடிலையும் சரி, ரொம்ப வந்துட்டு டைட்டா புடிச்சிருக்க கூடாது. சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண வரமாட்டாங்கன்னு சொல்ற பிகினர்ஸ் எல்லாமே பண்ற தப்பு என்னன்னா, சில்க் த்ரெட்டையும் டைட்டா புடிச்சுப்பீங்க, த்ரெட்டையும் வந்துட்டு அந்த நீடிலையும் டைட்டா புடிச்சுப்பீங்க. டைட்டா புடிச்சிருக்கும்போது உங்களுக்கு த்ரெட் வந்துட்டு ஃப்ளோ வராது. சில்க் த்ரெட் ஏற்கனவே ரொம்ப நைஸா, சென்சிட்டிவா இருக்கும். அது டக்கு டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கட் ஆகும். இல்லன்னா பிசிறு வரும். ஸோ இத வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம த்ரெட்டையும் சரி, நீடிலையும் சரி, லூஸா அதாவது வந்துட்டு கொஞ்சம் நார்மலா நம்ம வந்துட்டு அத புடிச்சிருக்கணும். ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு ஒர்க் பண்ணா, சில்க் த்ரெட் கண்டிப்பா ஃப்ளோவா வராது. உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு, வராம போறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். இத ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாங்காய் இருக்கு இல்லையா? இந்த மாங்காய்லயும் வந்துட்டு நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் தான் போட போறோம். அழகா நெருக்கமா லோடிங் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்பதான் பார்க்கவே நல்லா எம்போஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளார எதுவுமே குடுக்கல இல்லையா? நீங்க வேணா குடுத்துக்கலாம். ஜர்தோசி குடுக்கலாம். இல்லன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு கூட, அது மேல கூட நீங்க சில்க் த்ரெட் லோடிங் போடலாம். அது இன்னுமே எம்போஸ்டா இருக்கும். நான் வந்துட்டு சில்க் த்ரெட் லோடிங்கே வந்துட்டு நெருக்கமா போடுறதுனால, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா எம்போஸ்டா தான் இருக்கும். த்ரெட் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்துட்டு தின் ஜர்தோசி நான் வந்துட்டு அவுட்லைனா வந்துட்டு குடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஜர்தோசி இல்லாம நீங்க சுகர் பீட்ஸ கூட நீங்க அவுட்லைனா குடுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க சுகர் பீட்ஸ குடுக்கலாம். இப்ப இந்த கொம்பு மாதிரி குடுத்துருக்கேன் இல்லையா? இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஆன்டிக் கர்தானா தான் எடுத்திருக்கேன். ஆன்டிக் கர்தானாவ 3 வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, லோடிங் ஸ்டிச்சஸ் தான் வந்துட்டு குடுக்குறேன். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு எம்போஸ்டா இருக்கும். 3 கொடுங்க. 3 ஏன்னா ரொம்ப சின்ன லோடிங் தான் இது. ஸோ கர்தானாவே பார்க்க ரொம்ப இது வந்துட்டு மினிமம் சைஸ் ஸ்டார்ட்டிங் சைஸ் கர்தானா 1 எம்எம் அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப பொடியா சின்னதா இருக்கும் அந்த கர்தானா. ஸோ நான் 3 குடுத்துருக்கேன்.
ஓகே. இந்த லீஃப்ல பார்த்துட்டிங்கன்னா, இத சென்டரா ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்டரா ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிராஸா லோடிங் போடும்போது தான், இது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கா இருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா வந்துட்டு நம்ம லோடிங் போட்டா இது நல்லா இருக்காது. கொஞ்சம் கிராஸா போட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி கிராஸா வந்துட்டு நம்ம லோடிங் வந்துட்டு போடணும். ஓகே. நம்ம இந்த ஒர்க்கு ஃபுல்லாவே வந்துட்டு கர்தானா லோடிங் தான். இந்த கொம்பு டிசைன், இந்த லீஃப் டிசைன் எல்லாமே கர்தானா லோடிங் தான் குடுக்க போறோம். குடுத்ததுக்கு அப்புறமா மறக்காம வந்துட்டு ஜரி த்ரெட்ல வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்க் த்ரெட்லயும் போட்டுக்கோங்க. பாருங்க ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லா வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதில வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன் வந்துட்டு பிங்க் கலர் 6 எடுத்திருக்கேன். இதுலயும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, அத சுத்தி வந்துட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைனு, கர்தானா வந்துட்டு ஒரு லைன் குடுத்துறணும். குடுத்ததுக்கு அப்புறமா 4 டல் கோல்ட் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் மாரி குடுத்துட்டு, அப்புறம் வந்துட்டு பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி, அவுட்லைன் வந்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழ வந்துட்டு 3 டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அரும்பு மாதிரி அதுக்கு கீழ வந்துட்டு நம்ம குடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் இது ஒர்க்கு. இத ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா 4 சக்கரி வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நீங்க வந்துட்டு குடுத்துட்டு, அது மேல வந்துட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு வச்சுக்கணும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ்ல எல்லாம் 4 டல் கோல்ட் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3, 3ஆ சொல்லிட்டு அங்கங்க முத்து மாதிரி வந்துட்டு புட்டாஸ் மாதிரி வந்துட்டு குடுத்துக்கணும். இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. இந்த ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த ஸ்பேஸ்ல மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, பானி ஸ்டிச்சஸ் ரொம்ப நெருக்கமான பானி ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட போறேன். செல்ஃப் கலர் த்ரெட், கிரீன் கலர் த்ரெட் வச்சு தான் நான் போட போறேன். பாருங்க. ஃபுல்லா இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல ஒரு கிராண்டா காட்டணும் அப்டின்னா, கண்டிப்பா அங்க பானி ஸ்டிச்சஸ் போடணும். நீங்க பானி ஸ்டிச்சஸ் போட்டாவே ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு அவ்ளோ ஒரு கிராண்டா, அவ்ளோ சூப்பரா ஒரு வெல்வெட் எஃபெக்ட் குடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா, பானி ஸ்டிச்சஸ் வந்துட்டு நல்லா நெருக்கமா போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்கிறேன். பானி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வளைவு வளைவா போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது இதுக்கு வரைஞ்சிக்கலாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க நீடில ரொட்டேட் பண்ணி போடுறது தான். அத கொஞ்சம் நீங்க பார்த்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நிச்சயமா கண்டிப்பா வரும். நீங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, 3 முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்துட்டு குவாலிட்டி, நெக்ஸ்ட் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஸ்டிச்சிங் வந்துட்டு நல்லா ஃபிட்டிங்கா இருக்கணும். டிசைனிங்கும் வந்துட்டு நல்லா பண்ணி நமக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லையா? இந்த 3 முக்கியமான விஷயத்த பார்த்துக்கங்க. இப்ப ஆரி ஒர்க் அப்படிங்கிறது நல்லா ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஆரி ஒர்க் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட்டிங் வந்துட்டு 500லேருந்து ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எவ்வளோ வந்துட்டு இப்போ 500க்கு நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுக்கான குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ நீங்க எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அதுக்கான குவாலிட்டி நிச்சயமா அந்த ப்ராடக்ட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டு, ஸ்டிச் பண்ணது பாருங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கட் ஒர்க் பாருங்க. எவ்வளோ ஃபினிஷிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திலகம் கட் ஒர்க்லாம். இதோட கூட விட்டா இன்னும் ரொம்ப அழகா தான் இருக்கும் இந்த ப்ளவுஸ். ஆனா கஸ்டமர் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால டாசல்ஸ்ல வந்துட்டு ஹேங்கிங்ஸ் குடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஸ்லீவ் 2துலயும் வந்துட்டு பிங்க் கலர் ஹேங்கிங்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கிறேன். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிசைன கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இது பார்க்க எவ்வளோ கிராண்டான ஒரு ஒர்க்கா இருக்கு. ஆனா, நிச்சயமா பிகினர்ஸாலயும் ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஸோ கஸ்டமர் ரிவ்யூ அண்ட் ஃபிட்டிங் ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல டெய்லி போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.